டிடியில் வந்து அதாவது தூர்தர்ஷனில் சூப்பர் ஹிட் முகாப்லான்னு ஒரு ஷோ, அது சன் டிவியில் ரொம்ப காலம் வந்துட்டு இருந்தது. இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். வந்து டாப் 10 மூவிஸ் திரைப்படங்களை வரிசைப்படுத்தி முதல்ல எனக்கு தெரிஞ்சு 87 86 ஆரம்பிச்சது தான் இந்த சூப்பர் ஹிட் முகாப்லா. செம்ம ஹிட். இதுக்கு இந்தி படங்கள் மட்டும்தான் அவங்க வரிசைப்படுத்துவாங்க. நீங்கள் இந்தியா முழுக்க அதை பார்ப்பாங்க. வந்து தமிழ்லாம் வந்து தூர்தர்ஷன் அதுக்காகவே வச்சிருந்தாங்க. வந்து அதை தொகுத்து வழங்கினவங்க தான் ரிஷிபாலா. அந்த தொகுத்து வழங்குறதுக்கு இல்லை, அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். சிம்ரன் வந்து சூப்பராக இருக்கும். அதை பார்த்த அமிதாப் பச்சனுடைய ஒய்ஃப் ஜெயா பச்சன் அவங்க பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு நாம் ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஏபிசிஎல் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு படம் எடுக்கிறாங்க. தேரே மேராம் சப்னா அப்படின்னு அந்த படம். ஆமாம், அந்த படம் எடுக்கிறாங்க. சிம்ரன் தான் பேரை சிம்ரன் மாற்றுறாங்க. அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாங்க. அந்த படம் வந்து வரலாறு காணாத ஒரு வாஷ் அவுட் ஆகும். அட்டர் ஃப்ளாப்னுவாங்கல்ல, அது மாதிரி அட்டர் ஃப்ளாப் ஆகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட பெரும் கடகாரனாக மாறுறாரு அமிதாப். அப்போ என்ன ஆகும் பாருங்க, ஏற்கனவே பாலிவுட்டில் வாய்ப்பு கிடைக்கல, துரத்தி அடிக்கிறானுங்க.